சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, நீங்கள் இன்னையிலேருந்து கண்டிப்பாக டெய்லி ஒரு நேரமாவது ஏதாவது ஒரு டைம் வந்து கண்டிப்பாக லைம் ஜூஸ் ஒன்று போட்டு கண்டிப்பாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிங்க. ஏன் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சிக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த இரத்த குழாய்களுக்கு உள் பக்கத்தில் வரக்கூடிய அந்த பாதிப்பை கூட அந்த விட்டமின் சியை தடுக்கிறதுக்குள்ளது கெப்பாசிட்டி இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி இரத்த குழாய்க்கு உள்ளால தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் கூட வர்றதற்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல், வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதனால இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அவர் குட் நியூஸ் கூட சொல்கிறேன். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள் 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் வெயிட்டும் ஃபாஸ்ட்டாக குறையும். அதே மாதிரி நிறைய மாத்திரைகள் கூட என்ன பண்ணலாம், படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாக கூட நிறுத்தலாம். எதை மறந்தாலும் இதை மறந்துடாதுங்க. இப்போ என்ன சொன்னேன், விட்டமின் சியில் என்ன இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் அது இருக்கிறதுனால இந்த இரத்த குழாய்களுக்கு உள் பக்கத்தில் வரக்கூடிய அந்த பாதிப்பை கூட என்ன பண்ணாது, தடுக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் கூட வர்றதற்கு தடுக்கும். இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா?